அரசியல் நிலப்பாடுகள் அறிஞ்சியல் நிலப்பாடு நிறைஞ்சு வழியுது. அதான் என்ன மாதிரி பயங்கர நிலப்பாடுகளப்பா. ஐயோ எங்கட அர்ச்சனா இல்ல 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 அவியல் படத்தினாலும் அவர் சரியான முறையிலான பாத்தீங்கன்னா இந்தியா கடல் தொழில் அது நான் சொல்ல வேற இல்லை. அவங்க இப்ப அவைக்கு இருக்கிற பிரச்சனை வந்து எங்கட அர்ச்சனா தான் பிரச்சனையே. அவைக்கு அர்ச்சனா இந்த அரசியல்வாதிகளுக்கு சில பிரச்சனைகள். அந்த கம்ப பாரதி என்ற அந்த மனுஷன் கம்பராமாயத்தோட கிடைக்காம தேவையில்லாத கதை. அந்த நியூஸ் கேள்விப்பட்டீங்களா இன்றைக்கு? இல்ல 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 ஏதோ ஒண்ணு போட்டது நம்ம வடிவா கவனிக்க இல்ல. அவருக்கு என்ன பேர் ஜெயபாரதியோ அதான் கம்பபாரதி என்ன அந்த அவரு தெரியாது. அவர் காவியோட போட்டு அவர் படுற பாடு இவங்கள் இந்த காவியோட போடுறவங்களும் இவங்களும் படுற பாடு அலப்பற. அவரெல்லாம் வந்து ஒரு நல்ல மனுஷனா தான் நாங்க மதிச்சு வச்சிருக்கிறோம். இல்ல 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 ஒரு நல்ல ஒரு ஆழ்ந்த இலக்கியவாதி என்று சொல்லி இலக்கியவாதி இலக்கியத்தோட நின்று கொள்ளணும் சுரேஷ். சும்மா வந்து அதுக்கு மேல போக கூடாது. அதுக்கு மேல உங்களுக்கு ஒரு வரையறை முறைப்பட்டது. நீங்க இலக்கியவாதியா இலக்கியத்தோட நில்லுங்கோ. நீங்க வந்து தங்கம் பித்தளை தங்கத்துக்கு தங்கம் கதையெல்லாம் உங்களோட வயது கதைக்கிற கதை இல்ல. எங்க வண்ணவரால தளத்தை மூடவா முடியும்? கதைக்கத்தான் முடியும் கதை. இல்ல அவர் வந்து அவர் கேள்விப்பாதில் நான் இன்றைதான் அந்த நியூஸ் பார்த்தேன். அதாவது வந்து புத்த துறவி வந்து துறவியா இருந்திருந்தார் என்று சொன்னால் எங்களுக்கு வந்து இந்த பிரச்சனைகள் வந்திருக்காது. அந்த புத்த துறவியல் அரசியலுக்குள்ள ஈடுபட்டுத்தான் எங்கட அரசியல் எல்லாம் சின்னாபின்னமா இருக்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணம். அதே மாதிரி அவர் அந்த கம்ப பாரதி அவருக்கு ஏதோ ஒரு நல்ல பேர் ஒன்று இருக்கு. அது இல்ல வேறு ஒரு பேர் உண்டு. அவர் வந்து சிலவள அடிக்கடி இந்தியாவுக்கு போறபடியா இந்தியா சொல்லுகளை கேட்டுக்கிட்டு அங்கே ரோக்கு அவன் RSS இதுகளை கேட்டு அவர் நடக்கிறபடியா மஞ்சள் சேட்டு தானே போட்டு இருக்கிறேன். இல்ல இல்ல அவர் கதைக்கிற திருப்பி வருது. நான் கதைக்கிற திருப்பி வருது. அவர் சொல்ற விஷயம் அவர் சொன்ன விஷயம் சரியா தான் சொல்லி இருக்கிறேன். சொன்ன விஷயம் சரியா தான். என்ன சொல்லிக்கிறேன் என்ன தெரியாது. உள்ளூராட்சி தேர்தலில் யாருக்கு நிறைய ஆசனம் கிடைக்கும் யார் வெல்லுவார்ன்னு அவர் சொல்லியிருக்கிறார். அர்ச்சனாண்டவர் தான் வெல்லுவார். அப்ப யார் மேயரா பெறமாட்டா தங்கத்துக்கு தங்கம் மேயரா பெறமாட்டு சொல்லியிருக்கிறேன். சரி அதை விடுங்க, பேசாம விடுவோம். நாங்கள் அதெல்லாம் கடந்து செல்ல அவர் இப்படி சொல்லிக்கிறாரு. இல்ல பற்றி நல்லா சொல்லிக்கிறாரு. இப்ப என்ன பொறுத்தவரையில ஒன்றுதான் சொல்லுவேன். இனி தங்கமண்டு கத்தி சொன்னாலும் நாங்களும் எங்களோட தங்கமண்டை ஏற்றுக்கொண்டா கதை முடிச்சு விஷயம் முடியுது. ஆசியல வந்து குழப்ப கூடாது. அவையில ஒரு கடவுளுக்கு சரியான ஆக்கள். தமிழடியான் போட்டு இதோட சில நேரத்துல திருந்தி சில நேரத்துல ஒரு இதோட அறிக்கை ஒன்று விடுவார். இப்படி காய்ச்சலான்னு விடுங்க, விட்டு பாருங்க. மீடியா வந்து என்ன சொன்னா அளவுக்கு முறை தலையிட்டு மீடியான்றது வந்து இதெல்லாம் பாருங்க. இப்ப உதாரணத்துக்கு தமிழடியா எல்லாம் வந்து நல்ல விஷயத்த செய்து கொண்டிருந்தான் பாவி. அதுல பிரச்சனை இல்லை, நல்லது. அரசியல்வாதிகளுக்கு எதிராக அறிக்கை விட்டு நான் இதுவரை அளவும் கேள்விப்பட இல்லையா? இல்ல அவரை நல்லவர். அவர்கிட்ட வந்து இலக்கிய ஆற்றல் வந்து இலங்கையில ஒரு தமிழர் டைம் இல்ல. ஒரு இந்தியா ஏதோ என்ன விதத்துல அப்படி சொன்னாரோ இல்லாத தன்னை அறியாமை அப்படி சொன்னாரோ தெரியாது. இல்ல அவர் ரெண்டாம் தரமே சொல்லிக்கிறோம். எலெக்ஷன் டைமிலும் அவர் எங்களோட அர்ச்சனாவை குறைச்சு காய்ச்சோம். அது நான் தெரியும். இந்த முறை அவர் குறைச்சிட்டு காய்ச்சாண்டு இல்ல தன்னால தான் கேட்ட மாதிரி சொல்லி விட்டுட்டேன். யாழ் மாவட்ட மேஜரா வந்து எங்கட ஊசி சின்ன டாக்டர் வெல்லுவேர்னு சொல்லி போட்டேரல்லோ. ஓ அவளா அது வந்து கௌசல்யா தான். சரி, அதுக்கு பிறகு இன்னொரு நியூஸ் பாத்தீங்களோ, சிவாஜிலிங்கம் போட்டு பேசிருக்க இவருக்கு தேவையில்லாத வேலை.
என்ன சிவாஜிலிங்கம் அவர் என்ன யூடியூப் அவர் எல்லாம் யூடியூப்ல தான் ஹீரோ மற்றும்படி அவர் சீரோ அவர் தலையங்கம் அந்த ஊடக தலையங்கம் இவருக்கு இப்ப நான் ஒன்று சொல்றேன் போயிடுறாங்க அவர் தேசியவாதி மதிப்பு வச்சிருக்கிறோம் அதுல மாற்று கருத்தே இல்லை ஓகேயா ஆனா இவையல் இளையவைக்கு வழிவிட்டு ஒதுங்கி போய் படுத்து நித்திரையை கொள்ளுங்க வருத்தமா துன்பமா ஹார்ட் அட்டாக் வந்ததா வைத்தியம் செய்வீங்களா படுத்திருக்க சும்மா வந்திருந்தாண்டு அர்ச்சனா பெட்டி இழுத்து காய்ச்சல் என்னத்துக்கு நீங்க அர்ச்சனாவை இழுக்கிறீங்கன்றதான் பிரச்சனை எனக்கு நீ உங்களுக்கு இப்ப பிரச்சனை என்ன அர்ச்சனா ஆற வாயிலும் உங்களுக்கு எதிராயிருந்தா அர்ச்சனா உங்களுக்கு பார்லிமெண்ட் அதுல ஒரு பிரச்சனை இருக்குன்னா என்ன பிரச்சனைன்னு சொன்னா அந்த பேட்டி காண போற ஊடகம் அர்ஜுனான்றவற்ற பேர் டாக்டர்ன்ற பேர் முன்னுக்கு வந்தால் தன் செய்தியே எல்லாரும் பாப்பி இப்படி ஒரு சிவாஜிலிங்கத்தின் போட்டோவையும் போட்டுட்டு நடந்த இன்டர்வியூ அதான் சொல்றேன் அதான் நான் நேர்ல சொல்றேன் அப்ப இந்த ட்ரெண்ட் இது இப்படி ஒரு கேள்வி ஒன்றை கிளறி விட்டா அப்ப இவங்க கொஞ்சம் முசார்பாட்டு கொஞ்சம் கலைச்சு அதை போட்டா தங்களுக்கு ஓடும் தானே இல்ல சுரேஷ் இப்ப அவங்க இப்ப அர்ச்சனா தான் யார் அர்ச்சனாட பேர் எடுக்கணுமோ அவங்களுக்கு நல்லா ஓடும் நல்லா தெரிஞ்சுட்டு நல்லா ஓடும் அதான் உண்மை எந்த நியூஸ பார்த்தாலும் அதான் உண்மை அர்ச்சனா சொல்லுங்க ஐபிஎஸ்சி நான் வணக்கம் நான் சொல்றேன் என்னடா வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் மக்கள் தெரிவு செய்துதான் அர்ச்சனா எம்பியா போனவர் ஓகே மக்கள் ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்றீங்க நம்ம அர்ச்சனாவை பற்றி ஒரு மக்களும் கம்ப்ளைண்ட் பண்ணல இந்த அரசியல்வாதி முழு பேரும் ஊழல் செய்த ஆக்கள் முழு பேரும் தான் அர்ச்சனா பயம் தானே ஊழல் செய்தாக்கள் அவ்வளவு பேருக்கும் பிரச்சனை அர்ச்சனா வந்ததுதான் பிரச்சனை அவ்வளவு பேருக்கும் மக்கள் அவ்வளவு பேருக்கும் சந்தோஷம் அர்ச்சனா வந்தது இதுதான் பிரச்சனை இப்ப ஊழல் யார் செய்யணுமோ அவதான் போய் கேஸ போட போயிடும் யார் இந்த போய் போலீஸ்ல கேஸ் போட்டு கோர்ட்டுக்கு இழுக்கணுமோ அவர் பெரிய ஊழல் மற்றது அந்த பணவள துறையில கேஸ போட்டு தன்னை இது மேல கேள்விதான் இந்த கேஸ போடுறது உடனே போட்டன யார் போய் கேஸ போடினோம் யார் வழக்கு போட்டு அவரை கோர்ட்டுக்கு இழுக்கணுமோ அவர் தான் பெரிய ஊழல்வாதி அதை மக்கள் தெரிஞ்சு கொள்ளணும் முதல்ல இவையெல்லாம் பயப்படுறதுக்குரிய காரணம் என்னன்னு சொன்னால் இப்போ கேஸுக்கு மேல கேஸ் சொன்னா இவர் ஒன்னையும் கதைக்க மாட்டார் தாங்கள் ஒன்றை போட்டா அதுக்கு மேல இன்னொரு மேலதிகமா தங்களை பற்றி கிண்ட மாட்டார் என்ற தற்பாதுகாப்பா செய்யணும் அது படிவா விளங்குங்க அதாவது ஒரு ஆளை பற்றி டாக்டர் ஒரு கதை ஒன்றை காய்ச்சிட்டார் என்று சொன்னா உடனே கொண்டு போய் பக்கம் ஓடி போய் லோயரோட காய்ச்சி போட்டு கொண்டு போய் அங்கே கேஸை போட்டால் தன்னை பற்றி மேலதிகமா கிண்ட மாட்டார் என்றதுக்கான தடுப்பு வேலை தான் அந்த வேலை அதை விளங்கி கொள்ளும் விளங்குதா ஆமா சொல்லுங்க ஐயா வாங்க ஐயா கதை சொன்னீங்களோ இல்ல நீங்க ரவுராமண்ணா நீங்க அனுப்புறேன்னு சொல்லி சொன்னீங்க நான் வெயிட் பண்ணி கொண்டு இருக்கிறேன் உங்கள்ட்ட சரி ஓகே ஓகே ஆனா கதைச்சிட்டேன் நான் வேற யாரோட கதைச்சேன் நான் அதை வெயிட் பண்ணி கொண்டு முக்கியமான டாக்டரோட என்ன மாதிரி நிறைய கதைச்சு கொண்டு இருக்கிற ஆள்தான் சொல்லிட்டேன் இந்த பிரச்சனை எல்லாம் சரி ஓகே திங்கக்கிழமை வரும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 ஏரியா நான் வெயிட் பண்ணி கொண்டு இருக்கிறேன் தேவை ஒரு பிரச்சனை இல்ல இதுல நீங்க சொல்லலாம் அவன் ஏரியாக்களுக்குள்ள கொஞ்சம் நான் நேரம் பார்த்து சொல்லுவேன் டைம் பார்த்து சரியா இவ கேஸ போடுறாங்க என்ன செய்யணும் கேஸ போட்டுட்டு தங்களுக்கு பாதுகாப்பு தங்கட இதெல்லாம் திரும்ப கேஸ போடினா கேஸ போட்ட உடனே என்ன நடக்குதுன்னு சொன்னா அது நெக்ஸ்ட் லெவலுக்கு போய் பாராளுமன்றத்துல கதைக்க வேண்டியா போகுது ஒரு விஷயம் இன்னொரு விஷயம் இருக்கு அந்த கேஸ் போடுறதுல ஒரு விஷயம் இருக்குன்னு சொன்னா இப்ப உங்களை என்று வச்சுக்கொள்ளுவோம் சரியா இப்ப நீங்கள் ஒரு ஏதோ ஒரு ஊழல் ஒன்றை செய்து போட்டீங்க சரிதானே அப்ப உங்களை பற்றி ஒரு கதை அடுத்ததை கிண்டாக்கு முன்னா ஒரு கதை கதைச்சு முடியும் நீங்க ஓடி போய் கோர்ட்ஸ்ல ஒன்று போட்டுட்டா மேல் அதிகமா கோர்ட்ஸ் ஒரு இது செய்யுமே இல்லை கோர்ட்ஸ்ல வழக்கு நடக்கத்தக்கதான் அவரை பற்றி மேல் அதிகமா கிண்ட வேண்டாம் கதைக்க வேண்டாம் அப்ப அதுல இருந்து தப்புறதுக்காண்டித்தான் அந்த வழக்க போடுறது இதுதான் உண்மை டாக்டர் 20 கேஸ் இருந்துச்சுன்னா அந்த 20 பேர் சம்பந்தப்பட்டமா மேலதிகமா கிண்டேலா இல்ல வழக்கு கோர்ட்ஸ்ல நடக்க அப்படி கதைக்கலா இல்ல அப்ப அவன் மேலும் மேலும் ஊழல்களை செய்திருப்பான் இப்படி ஒரு கேஸ போட்டு தடுத்து விடுறது முன்னேற்றத்தை தடுக்கிறது என்ன சொல்றீங்க ஹலோ வணக்கம் சொல்லுங்க வீட்டுல போயிட்டு
ஒரு தரம் வேலையில ரெண்டான கதைக்கிறது, ஒரு தரம் வேலையில ரெண்டு கதைக்க அப்படித்தான். இவங்க எல்லாம் என்ன செய்யறேன்னு சொன்னா அந்த வழக்குகளுக்கு மேற்கொண்டு கதைக்க முடியாம செய்யறதுக்கான செக்மெட் தான் இதுகள் வந்து. இதை வந்து செக்மெட் சொல்றோம். வந்து அந்த ராஜாவை ஆட விடாம செய்யறது, ஒரு இடம் போகாம செக் வைக்கிறது. அப்ப இப்படி ஒரு செக்கை வச்சா ராஜா செக்மெண்ட்ல இருப்பார். இல்ல சுரேஷனா, ஆமா அதுக்கு ஒரு விளக்கம் நான் சொல்றேன். என்னன்னா இப்ப சத்தியமூர்த்தி வந்து கேஸ் போட்டு என்ன நடந்திருக்குன்னா 30ஆம் தேதி வரைக்கும் அதை சொல்ற கட்டாணை என்று சொல்லி, இப்ப நாங்க எவ்வளவு சொல்லாதவர்கள் பாதிச்சிருக்கோம். என்னோட கட்டாணை என்று சொன்னா இப்ப மற்ற பக்கம் தானே போனது, லோயர்ஸ் எல்லாம் போனது சத்தியமூர்த்தி தரப்புல போய் இவர் வந்து தன்னை செய்யாததை செய்து என்று சொன்னதாகவும் துஷ்பிரயோகம் செய்யறதாகவும் அனுமதி ஏற்று வந்து தன்னுடைய கடன் செய்யறதாகவும் ஒரு வழக்கு போடப்பட்டது. சரியா? அப்ப அது உடனே அந்த ஜட்ஜ் என்ன செய்யறாருன்னா 30ஆம் தேதி வரைக்கும் ஒரு 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 டெம்பரரியா ஒரு கட்டாணை என்று சொல்றோம். அதாவது அது வந்து அதன் கொப்பி வந்து அர்ஜுனாவுக்கு அனுப்பப்படும், இவர் எல்லா சமயப்பட்டாங்களும் போகும். அந்த 30ஆம் தேதிக்குள்ள அர்ஜுனா சம்பந்தமான விளக்கம் கொடுத்தா அந்த கட்டாணை அண்டையில இருந்து எடுபடும். அப்படி இல்லையா அதை நீடிக்கிறதா இல்லையாண்டு வரும். நீங்க சொன்ன பாயிண்ட் நல்ல பாயிண்ட், அதான் உண்மை. அதாவது தங்களை பற்றி கலைக்க கூடாதுன்றதுக்காகவும் அவதூறு பரப்பக்கூடாதுன்றதுக்காகவும் போட்டு கள்ளர் 100 மில்லியன் என்ன 100 மில்லியன் உங்களுக்கு குடும்பத்தோட வேற நாடுகளுக்கு இப்படி பிரச்சனைனா வேற நாடுகளுக்கு தானே போவாங்க. எல்லா சேரம் பதவிகளை குறைச்சு விட்டா என்ன செய்வாங்க? இல்ல ஒரு அநியாயம் செய்யறா கூட அதுல கூட கொஞ்சம் நியாயமான 10 மில்லியன் 5 மில்லியன். ஆனா தம்பி ஒரு பிரச்சனை இருக்கு என்னன்னு சொன்னா போனாலும் கோப்பியால அனுரா அரசாங்கத்துல இப்ப பாத்தீங்கன்னா 4 பேருக்கும் என்னவோ 30 வருஷமோ 25 வருஷம் தீர்ப்பு நடந்திருக்குது. இன்றைக்கு பாத்தீங்களோ 30 வருஷத்துக்கு கிட்ட ஊழலுக்கு. சோ இப்ப இவரும் மாட்டினேன்னு சொன்னா 30 வருஷம். அப்ப 30 வருஷமோ இல்ல காசை வண்டி கொண்டு ஒரு வழக்க போட்டுட்டு வேற நாட்டுக்கு போறதோ இதா இருக்கு. ஓடவும் முடியாது, ஒழிய முடியாது. தம்பி இல்ல நீங்க ஓட இல்லாத தம்பி, ஆனா உண்டை வந்து தடை செய்ய இல்லாத என்னன்னு சொன்னா நேர அப்படியே மாதகல்லால நேர கடலால போட்டுல போய் பிடிச்சா அப்படியே போய் இந்தியாவுக்கு போயிடலாம். அது கேட்க இல்ல. ஆனா இது உண்மை என்னன்னா டாக்டர் வந்து சிலவள வியலா ஓட விடாம தப்புறாக்காண்டி தான் இப்ப கடல் பிரச்சனையை கையில எடுத்திருக்கிறோ தெரியா. இது வந்து ஒரு நாடகமும் இது வந்து இந்த கேஸ் போடுறது என்னதுக்குண்டா தங்களை பற்றி இனிவன் வாய் திறக்காம இருக்கணும். மற்றது அதுக்குள்ள தாங்கள் ஏதாவது உள்ளுக்கு ஏதாவது வேலை செய்யணும். அவ்வளவு இல்ல ஒரு திங்களாக்களையே தூக்கி போட்ட உடனே தூக்கி போற பெரிய வேலை இல்ல போறோம். நீங்க எண்ணி வையுங்க கட்டாயம். ஏன்னா அனுரா அரசு வந்து இன்னும் வந்து கரபாடியே இல்லை. ஏன்னு சொன்னா இப்ப இதுக்கு முதல் எம்பி எல்லாம் 3 பேரான இருந்தவையல் இப்பதான் அநியாயம் செய்தார்கள். அப்படியே அநியாயத்துக்கு தான் இப்ப வந்து எந்த ஒரு கரையும் இல்ல. எம்பிஎல் அவ்வளவு பேரும் வெள்ள பூவா தான் இருக்கிறோம். இப்ப நல்ல நேர்மையான எம்பி எல்லாம் புது ஆக்கலாம் வந்தவையா ஒரு கரையும் இல்ல. அவன் தன்னென்ற அலுவலை செய்வான். பழைய பிரச்சனையில கையில எடுத்தா கொண்டே கடமையில கொண்டே உள்ளுக்குள்ள இருந்தாலும் தள்ளும். அது மாற்று கருத்து இல்ல. அந்த முன்னாள் போராளி ஐயா சொன்ன மாதிரி சத்தியமூர்த்தி வந்து 25 வழக்கு 50 வழக்கு கதையும் 2050 கதைச்ச கதையும் மீள் உருவாக்கம் செய்யணும்னு கேட்ட மாதிரி தான் கேட்கணும். அதே போல அர்ஜுனாவுக்கு 50 வழக்கு வரட்டும். தெரியும் 50 வழக்கு வந்தாலும் 50 பேர் பயந்து இருப்பார். அவ்வளவுதான் விஷயம். எனக்கு ஒரு அவ்வளவுதான் பயப்படுறது. சொல்றீங்களா? சொல்லுங்க. இந்த சமன் பத்திரன்னிட்ட எங்க டாக்டர் வந்து உங்கள்ட்ட வருட அந்த பிளான் இருக்கா அதெல்லாம் கேட்டவர் இல்லோ? அதுல நான் இப்ப அவர் வந்துதான் இந்த வட மாகாணத்துக்கு பொறுப்பா எல்லாம் செய்ய வேண்டியால் அப்ப அவர் சத்தியமூர்த்திக்கு பெரியவரா இல்லது சத்தியமூர்த்தி அவரை விட பெரியவரா? சத்தியமூர்த்தி தான் எல்லாரையும் விட பெரியவர். சமன் பத்திரனைய விட அவர் பெரியவரோ? அப்படியேண்டா அவர்கிட்ட பிளான் இல்லாத அவர்கிட்ட ஒழுங்கான முடிவு இல்ல. இப்ப சுகாதார திணைக்களத்தை பற்றி அப்ப சத்தியமூர்த்தியிட்ட என்ன இருக்க போகுது?
இல்ல என்னன்னா யார் பெரியவர் கேள்வியே இல்ல, யார் பெரியவர் கேள்வியே இருந்த கேள்வியில் அர்த்தமே இல்லை. ஏனென்றா தமிழ் பத்திரன் வந்து அமைச்சர், இவர் வந்து ஒரு MD MS ஜப்னா போதனா வைத்தியசாலைக்குரிய MS தெரியுதானே. ஆனா இவர்கிட்ட அந்த பிளான் இருக்குதான்னு கேட்கறது காரணம், அந்த பிளான் இருந்தா தான் அந்த பிளானை நீங்க வடிவ எழுதி கொடுத்துதான் அந்த அந்த கவர்மெண்ட் வந்து உங்களுக்குரிய ஃபண்டுகளை அனுப்பும். ஆனா இவங்க எல்லாரும் பஞ்சிலையும் இயலாமையாலையும் அதை எழுதி அனுப்பாததாலதான் அந்த ஃபண்டிங்ஸ் எல்லாம் கிடைக்குது. ப்ரீ அப்ரூவ்ட், அது ஆல்ரெடி இந்த உங்களுக்கு இந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஆரம்பம் கவர்மெண்ட் சொன்ன அப்புறம் கூட ஒரு விஷயம் கேட்கும், எங்களுக்கு என்ன மாதிரி செய்ய போறீங்கன்னு காட்டுங்க. அதை இவங்க எழுதுறதுக்கு கட்டித்தனம் இல்ல. அதான அர்ஜுனா விஜய்களுக்கு இங்கிலீஷும் தெரியாது, தமிழும் தெரியாது, சிங்களமும் தெரியாது, நாசாபுரம் என்ன செய்றீங்கன்னே தெரியாது. அப்ப அது பெற வேண்டிய அந்த நிதியை வர்றதுக்கு இவங்களுக்கு செய்ய தெரியாது. திருப்பி ஒரு கடிதம் எதிர்ப்போனும், இவ்வளவு தூரம் இவ்வளவு செலவழிப்போம், இன்னும் இந்த கம்பெனிட்ட இவ்வளவு செலவு காசு கொடுக்க போறோம், இத்தனை பேர் வேலை செய்யணும், இவ்வளவு சாமான் வாங்கணும், அதை எழுதி அனுப்பி திருப்பி ஒரு கோட்டேஷன் அனுப்புறதுக்கு தெரியாதான இவ்வளவு காசும் வீணா போய் கொண்டிருக்கு. அதை விட அதுக்கு அந்த முதலமைச்சரா இருந்தாருல, என்ன பேர் அவருக்கு, வெள்ள தாடிக்கார ஐயா, அவருக்கும் விக்னேஸ்வரன் ஐயா கிட்ட வந்த நிதி எத்தனையோ கோடி யூஸ் பண்ணாம எங்களுக்கு தமிழ்ல வேணும்னு அனுப்பினார் திருப்பி. ஏன்னா அவருக்கு தெரியாது, கடிதம் எழுதி திருப்பி அனுப்பும். அதான் விஷயம். சமன் பத்திரன் அமைச்சர் இல்ல தானே, அவர் வடபகுதி அந்த சுகாதார திணைக்கிறதுக்கு பொறுப்பான ஒருத்தர் தானே. நீங்க அமைச்சர்ன்றீங்களா, அவர் இல்லையா அமைச்சர்? அவர் வடமான வணக்கம் கடியண்ணா. வணக்கம் வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? வணக்கம் வணக்கம், நான் சுகமா இருக்கிறேன். இன்றைக்கும் டாக்டர் வந்து பின்னேரம் காலமா வந்து அங்கால மீனவ கூட்டுறவு சங்க சமாச ஆக்களை சந்திச்சிருக்கிறார். அப்ப அதுல வந்து அந்த விஷயத்தை அவர் வடிவா தெளிவா சொல்றார். இந்த மாஸ்டர் பிளான்ன்றது அவையிட்ட இருக்கா இல்லையான்னு தெரியறதுக்கு தான் கேட்ட நான். அப்படி இல்லைன்னு தான் வந்து எல்லா துறைகளுக்குமான ஒரு மாஸ்டர் பிளானை கிரியேட் பண்ணி மினிஸ்டர்கிட்ட கொடுத்து, சந்திரசேகரன் கௌரவ அமைச்சர் சந்திரசேகரன் கொடுத்து தான் இந்த ப்ரொபோசல்களை கொடுத்து செய்ய போறேன். ஏனென்றால் விழா கண்டுபிடிக்கிறது மட்டும் தன் வேலை இல்லை, அதை நிவர்த்தி செய்யறது தன் வேலை தான். நான் அதுக்குரிய திட்டங்களையும் எழுதி அதை சரியான முறையில கொடுத்து அதை ப்ரொபோசல் சரியான இது என்ன உண்மையில அதான் இதெல்லாம் எங்களுக்கு தேவை. இந்த அழைச்சு போட்டு விட அதான் அவர் சொல்லி இருக்கிறார். தான் வந்து அந்த இருக்கா இல்லையான்றத திட்டத்தை இருக்கான்றதை தான் கன்ஃபார்ம் பண்ணினான். ஆனா அதை நோக்கியும் இப்ப தான் வந்து முதல் வந்து சுகாதாரத்துறையும், இரண்டாவது இந்த மீன்பிடித்துறை, மற்ற விவசாயத்துறை இதுகள் சம்பந்தமான ப்ராஜெக்டுகளை எல்லாத்தையும் இது பண்ணி மாஸ்டர் பிளான்களை கிரியேட் பண்ணி அதுக்குரிய ஒரு பிரச்சனை ஒன்று வெறும் என்னன்னு சொன்னா, இவர் தனியா வந்து இதை மாத்திரம் கிரியேட் பண்ண போறது இல்ல. நான் நினைக்கிறேன் டாக்டர் வந்து இதுக்குள்ள தலையிட்டபடியால் கிட்டமுட்டா அதுக்குள்ள நடந்த சில நிதி ஒதுக்கீடுகள், அதுல என்ன நடந்தது, இந்த கடந்த ஒரே ஆளா கடந்த இவர் வந்து என்னென்ன செய்தார் என்றதை வந்து இவர் வெளிக்கொண்டு வருவார் என்றதும் என்ன பொறுத்தவரை 100% நான் நினைக்கிறேன். என்னென்ன நடந்தது கையோட வந்து எதிர்கால அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த பாராளுமன்றத்துல நிதி ஒதுக்கீடு வரைவு வாரத்துக்கு இடையில தான் இந்த ப்ராஜெக்டுகளை அமைச்சர்கிட்ட கொடுத்து அதனூடாக இதுகளுக்கான ஒதுக்கீடுகள்ல அடுத்த கட்ட எதிர்கால ப்ராஜெக்டுகளுக்குரிய ஒதுக்கீடுகளை பெறதுக்கான முயற்சியை தான் செய்வேன். 100% நடக்கும். அது ரெண்டு பிரச்சனையை நம்பி இருங்க எல்லாரும். ஒன்று, நீங்க செய்யற அந்த ப்ராஜெக்டுகள் என்ன மாதிரியான இதுகள் சொல்லி அதுகள் ஒரு வரவுகளும் அதுகளையும் வந்து அவர் செய்து கொடுப்பார். ஒன்று, முதலாவது மீனவர்களுக்கு கட்டாயம் கொஞ்சம் ஆராய்ஞ்சா தானே தெரியும் என்னென்ன திட்டங்கள் அதுகள் சொல்லி. இப்ப இலங்கையில வந்து நீங்க இன்னொரு பிரச்சனையை ஒன்று எதிர்நோக்கணும்னு சொன்னா, எங்கட பொருளாதார வீழ்ச்சி வந்து ஸ்ரீலங்கா முந்தைய ஒரு காலத்துல மீன் ஏற்றுமதியில ஒரு நல்ல ஒரு கொஞ்சம் காலங்களுக்கு முதல் நல்லா இருந்தது, நீண்ட காலங்களுக்கு முதல். இன்றைக்கெல்லாம் வந்து முந்தைய ஸ்ரீலங்காவில் இருந்தால் அந்த நண்டுகள் ஆத்துகள் இதுகள் பெரிய பெரிய மீன்கள் எல்லாம் பெரும். ஆனா இப்ப ஏற்றுமதி என்றதுக்கு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. காரணம் என்னன்னு சொன்னா, வடபகுதியால வடமாகாணமோ இல்ல கிழக்கு மாநிலங்கள் இருக்கிற கடல்கள் இந்த கவனிப்புகள் அதுகள் கூட ஒன்றும் இல்லை. இப்ப உதாரணத்துக்கு என்ன செய்யணும்னு சொன்னா, ஒரு குறிப்பிட்ட அந்த மீனவர்களுக்கு தான் தெரியும், குறிப்பிட்ட காலத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா உண்மையிலே கடலுக்கு வந்து மீனவரை 1 மாதத்துக்கு விடக்கூடாது. அப்பதான் அந்த மீன்கள் குஞ்சுகள் பொறிக்கும்ன்ற சொல்றது, மற்ற அந்த கடல் இதுல இருக்கிற அந்த குப்பி அகற்றல்கள், மற்ற மீனவர்களை ஊக்குவிக்கிறது, மீனவர்கள் இந்த இதுகளை வந்து ஊக்குவிக்கிறது, இப்படியான பிரச்சனைகளை வந்து இவர்கள் எல்லாம் கையில் எடுக்கல. இவ்வளவு கடந்த கால அரசாங்கத்திலே எல்லாம் வந்து பெரிய பெரிய கப்பல்கள் வந்து கைமாறி போனாலேயே
ஆனா இப்படியானதுகள்ல ஆக்களுக்கான ஒரு திட்டங்களை கொடுக்கவும் இல்லை. அப்ப இதுகள்லாம் எங்களோட ஒரு வீழ்ச்சிக்கு வந்த ஒரு காரணமாயும் இருக்கு. இன்னொரு விஷயம் சுரேஷ், என்ன பிரச்சனை என்றால் இப்ப உதுவரையில இருந்த நிர்வாக அதிகாரிகளும் சரி அமைச்சர்களும் சரி எல்லாரும் தாங்கள் தங்களோட வயிற்றுக்கு ஏற்ற மாதிரி நல்லா வார ப்ராஜெக்ட்ல சாப்பிட்டு தாங்கள் கொள்ளையடிச்சிட்டு மிச்சத்தை பசிக்கிறவனுக்கும் கொடுக்குற இல்ல, அப்படியே தட்டுல போட்டு குப்பையில போட்டுட்டு போற மாதிரி இருக்கான். விளங்குதோ? நடக்குது. இதுல இன்னொரு விஷயம், இந்த சீனோர்னு சொல்லி நோவேல இருக்கிறவங்களுக்கு தெரியும். நோவே ஒன் ஆஃப் தி மீன்பிடியில பெரிய பிசினஸ் தெரியும். நோவே சீனோர் ஒரு கம்பெனி எப்படி இருந்ததுன்னா, சிலோனும் நோவையும் சேர்ந்த கம்பெனி தான் சீனோர்னு ஒரு கம்பெனி. கப்பல் கட்டுமான துறையா இருக்கட்டும், மீன்பிடி வள்ளங்களா இருக்கட்டும், விலையை கொண்டு கூட வந்து நோவேல இருந்து வந்து ஹெல்ப் பண்ணிடுவாங்க. சரியா? இருக்குது சீனோ. அதே போல உண்மையா அந்த டாக்டர் வந்து ஒரு பேர் கட்டிக்காரன் என்னத்துல தெரியுமா, ஒரு கடிதம் எழுதுறதுலையும் ஒரு ரிக்வெஸ்ட் அனுப்புறதுலையும் இதுல நான் பிரமிச்சு போனேன். எப்படி தெரியுமா, அதாவது இந்த 170 அந்த ஸ்டாஃப் பிரச்சனையை பற்றி நான் நாளைக்கு கதைப்பேன் என்று போட்டு ஒரு கடிதம் எழுதி யாருக்கு அவசரமாக ஆளுநருக்கும் அந்த சபாநாயகருக்கும் அனுப்பிடுவோம். சரியோ? அதை கேட்டு கதைக்க விட்டவங்க. ஏனென்றா அவருடைய எழுத்து பேர் கட்டிக்காரன். ஓ மை காட், நீங்க நினைச்சு பார்க்க, ஆங்கிலத்துல வாய்ச்சாலும் சரி சிங்களத்துல வாய்ச்சாலும் சரி, இந்த ஃபேக்டை வந்து எனக்கு கட்டாயம் கதைக்க வேணும். இது அவசர பிரச்சனை, அவசர கால பிரச்சனை மாதிரி செய்யணும், பிரகடன மாதிரி செய்யணும்னு சொல்லி அந்த பெர்மிஷன் எடுத்ததே ஒரு பெரிய வெற்றி. சரியா? அவற்ற அணுகுமுறை வந்து சரியான முறையில செய்யறாரு. இப்ப அவர் எல்லாம் தெரியும். ஆனா நக்கல் நளினமும் தெரியும். சரியா? வச்சு செய்யவும் தெரியுமா? அது நார்மல். அது அவர்கிட்ட இயல்பா அது இயல்பு. ஆனா அவர்கிட்ட இருக்கிற அந்த ஒரு ஆளுமை என்னன்னா, எப்படி ஒரு விஷயத்த டாக்குமெண்ட் வைஸா நாங்க மூவ் பண்ணினா அவ வந்து எங்களை எலவ் பண்ணவே வேணும். நிச்சயமா அந்த கட்டித்தனம் இருக்கிற ஒரு தமிழன் எங்க எம்பியா இருக்கிறதுல எங்களுக்கு சந்தோஷம். என்னன்னா அதுக்கப்பால அருண் மைரோன் என்ன பிரச்சனை என்றால், இவர் வந்து சுயநலம் இல்லாத பொதுநலத்தோட செயற்படுறபடியா எதை பற்றியும் கவலைப்பட மாட்டார். அவருக்கு பயம் இல்லாதவன் அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. பயமே கிடையாது. எலி செய்து பாருங்க என்ன அந்த பார்லிமெண்ட்ல மாதிரி. இப்ப இன்னொரு பிரச்சனையும் இருக்கு. நாங்கள் என்னன்னு சொன்னா, அரசியல் ரீதியா பார்க்க வந்து இவர் இன்னொரு கட்சியில இருந்தேர் என்று சொன்னால், அந்த கட்சியில இருந்தவங்க வந்து இவருக்கு பெரியவங்க, உதாரணத்துக்கு டாக்டர் வந்து இன்னொரு பெரிய ஒரு கட்சியில இருந்தேன்னு சொன்னா அந்த மற்றவங்க விட மாட்டாங்க. எங்களுக்கு காம என்ன செய்ய வலிக்கிட்டனி, எங்களுக்கு காம என்ன செய்ய, எங்களோட கலந்து ஆலோசிச்சனி, அப்ப நாங்க இருக்கிறோம். இப்ப இது டாக்டருக்கு தேவையில்லை தான். இப்ப அந்த அவியல் ஒரு தரம் எதிர்பார்க்க தேவையில்லை. ஏன்னா கட்சிக்கு தலைவனே அவர் தான். அப்ப தனி இருக்கிறேன், ஒரு தேர்ப்பார் ஒரு தரம் இல்லை. நானே ராசா, நானே மந்திரி. அதுதான் பிரச்சனை. இதுதான் அடுத்த அந்த வெற்றிக்குரிய காரணம் என்னன்னு சொன்னா, ஒருத்தருக்கு கிளையும் கை கட்டி நிற்காது. இப்ப வடமீசியோ அவரோ இவரோ அளவுக்கு முறை காய்ச்சா பின்னால நிக்கிற சுமந்திரனாக்களோ இல்ல மற்றவங்களோ விட மாட்டாங்க. நீங்க எங்கள்கிட்ட கேட்டீங்களோ காய்ச்சனீங்களோ கேட்காம என்னன்னு சொல்லி போட்டு வருவீங்களோட பிரச்சனைகள் எல்லாம் இருக்கு. ஆனா இவியல் அப்படி டாக்டர் அப்படி இல்லை. நேர தன்னை மனசுக்கு என்ன பண்றாரோ அதை சொல்லி போட்டு வருவேன். ஏன்னா ஒருத்தருக்கும் கை கட்டி பயப்பட அவசியம் இல்லை. மற்றது டாக்டர் வந்து பல வழிகளை கொடுத்து மூவ் பண்றாரு. 10 திட்டத்தை கொடுத்து 5 திட்டம் கிடைச்சாலும் பெரிய வெற்றி தானே. விளங்குதோ? அதோட எனக்கு பிடிச்ச ஒரு வசனம் பார்லிமெண்ட்ல, எனக்கு இங்க கலைக்கிறதுக்கு வக்கீலேன்னா நானே இங்க வருவேன், வீட்டை இருக்கட்டாண்டு. அந்த கட்சி வந்து உலகத்துல எனக்கு தெரிஞ்சு ஈவன் ஜனாதிபதி வருவார், ஒரு 10 செகண்ட்ஸ் சரியா, அவர் வந்து அவர் எழுதி போட்டு போவாங்க. காட் அது அவருக்கு கூட ஒரு வணக்கம் எல்லாம் இல்லை. நான் கதைச்சு முடிக்கலாம், மிச்சத்தை தெரியுதாரு. அதை விட நான் எனக்கு இந்த பார்லிமெண்டத்தில் எனக்கு கதைக்கிறதுக்கு, இந்த பாராளுமன்றத்தில் எனக்கு கதைப்பதற்கு உரிமை இல்லையென்றா நான் பாராளுமன்ற உறுப்பினர் நானே வேறாமலே இருக்கிறேன், வீட்டே நிற்கிறேன். எப்படிங்களேன்? ப்ரோக்ராம்ல பாத்தீங்கன்னா எது அத்தியாவசிய பிரச்சனையான எந்த துறைகள் இருக்குதோ அது நோக்கித்தான் இதுகளை கடகடந்த அவசர துறைகள் எது பிரச்சனைகள் உள்ள இடமோ அதுகளை நோக்கித்தான் டாக்டர் நகர்த்துறாரு. என்னண்டா முதல் முன்னுரிமை கொடுக்க வேண்டிய இதுகளோ அதுகளைத்தான் முன்னோக்கி நகர்த்தணும். சரி, நீங்க கதைங்க பாருண்ணா. நான் சரி ஓகே கணியண்ணா. ஓகேண்ணா. ஓகே லைன்ல நிக்கிறோம். கட் பண்ணி விட்டுறாங்க. கலைக்கிறதா? வணக்கம் நெப்போலியன். சவுண்டை கட் பண்ணி விட்டீங்கடா. சரி உங்களோட சவுண்டை கட் பண்ணிக்கிறாங்க. மாறி யார்கிட்ட மோட்டிவேட்டர் டக்குன்னு கட் ஆகுது. இல்ல
நெப்போலியன் வணக்கம். என்ன நித்ரையா? வணக்கம் அண்ணே. நித்ரா போல உனக்கு? இல்லை இல்லை அதான் பார்த்து கொண்டிருக்கிறேன். 12 மணி தான். சமன் பத்திரம் கேட்டிருந்தார். அவர் வந்து வடக்கினுடைய சுகாதார பணிப்பாளர். அவருக்கு வந்து மாவட்டத்திலும் சரி மாநிலத்திலும் சரி ஒரு மாஸ்டர் பிளானும் இல்லையா? இல்ல அவர் தானே பெரிய ஆள். இப்ப இவரை விட அவர் மாகாணத்துக்கு, அதாவது அந்த வட மாகாணத்தின் சுகாதார பணிப்பாளர் அவருக்கு கீழே தான் மற்ற எல்லாரும். டாக்டர் எல்லாரும் வந்து அவருக்கு கீழே தான். முந்தி எங்கட டாக்டர் வந்து எம்எஸ்ஆர் இருக்கு, அவரை சேரட்டோணும். இப்ப டாக்டர் சமன் பத்திரன் தான் சேரும் இல்ல இப்ப அதுல என்ன, அது உண்மையில ஒரு திருளான விளையாட்டு தான். ஒரு காலத்துல அப்படி ஒரு சுகாதார அமைச்சரா தன்னை போட்டா தான் அப்படி இப்படி செய்வேன் கூட டாக்டர் வந்து எல்லாரையும் இதண்டுவன் வந்து இன்றைக்கு அதே சமன் பத்திரமா வச்சு நேரடியா கேள்வி கேட்டு அவர்கிட்ட அவர் கைகாட்டி பதில் சொல்ற அளவுக்கு அன்றைக்கு மாட்டிட்டார். அப்ப இதுதான் கட்டித்தனம் வந்து, இதுதான் வந்து. அதுதான் எந்த மேடையில இருந்து இறக்கி விட்டாரோ அவன் சீட்டில் உட்கார்ந்தார். அது எப்படி அடி அவர் எங்கேயோ இருக்கிற சமன் பத்திர எங்கேயோ இருக்கிறார். டாக்டர் முன்னுக்கு நிற்கிறார். கிண்ணியாவில் ஒரு சீட்ல இருக்க விடாம கிடைச்சடிங்க பாணிவன் வந்து விட்ட சீட்ல இருக்கிறான்னு இருந்தவர்றாங்க. அதான் கத்து அதான் ஒவ்வொரு தடவை வந்து அப்படி செய்யறாங்க. மற்றது அப்படி செய்யற மாத்திரம் இல்ல, ஒவ்வொரு திட்டங்களையும் வந்து, அதாவது வந்து இதுக்குள்ள கெட்டித்தனம் சொன்னா ஒவ்வொரு துறைகளுக்குள்ளே இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா எல்லாமே இருக்கு. இறக்கவும் பண்ணுவார், எல்லாம் செய்வார். இப்ப சந்திரசேகரம் ஐயா என்ற கட்டித்தனம் வந்து ஓகே, அவரை உண்மையா பாராட்டுறோம். ஆனா சரியான ஒரு இது உண்மையில அவருக்கான இதுகளை வந்து சவந்த ஐயாக்கான அவருக்கான இதுகளை வந்து டாக்டர் வந்து நேரடியா தானே அந்த துறைகளுக்குள்ள போய் அந்தந்த துறைகளில் ஆராய்ஞ்சு அதுக்கான நன்மண்டைகள் அங்கத்தை சமாசனமோ அதுல போய் கதைச்சு அவர் இன்றைக்கு சொல்லிக்கிறார் வந்து தான் ஒரு பெரிய ஒரு விஷயத்தை தான் அங்க இருந்து கேட்டு அறிஞ்சு கொண்டேன். தான் ஒரு புதிய இதா இருந்தது. ஆனா அது என்னன்றத பற்றி ஏன்னா எல்லா துறைகளுக்குள்ளேயும் அவர் ஊடுருவார். பக்கண்டு ஊடுருவி அந்த துறைகளுக்குள்ள இருக்கிற சின்ன விஷயங்கள் பெரிய விஷயங்கள் இதுன்ற என்ன நெளிவு சுழிவுகள் இதெல்லாம் என்று சொல்லி அதுக்கு என்னென்ன தேவை என்றதை பற்றி அவள் இதுதான கட்டித்தனம். வீட்டுக்குள்ள இவையெல்லாம் வந்து சாப்பிட்டுட்டு வெத்திலேயே சாப்பிட்டு நல்லா வடைந்துட்டு படுக்கிறது முக்கியம் இல்லை. நான் கழிச்சு முடிய கதைங்க. அப்ப அதுதான் வந்து முக்கியம் வந்து. அப்ப டாக்டர் என்ன செய்யறேன்னு சொன்னா இப்ப ஒவ்வொரு துறைகளுக்கு இல்லாத ஒவ்வொரு துறைகளுக்குள்ள உள் நுழைஞ்சு அந்த துறைகளுக்குள்ள இருக்கிற ஆளுமை மிக்க ஆக்களை வச்சு அவைகளை வச்சு என்ன பிரச்சனை என்ன போன அங்க இங்கன்னு சொல்லி ஒரு படிப்பு. அதாவது இன்றைக்கு அவர் பள்ளிக்கூட்டை கொண்டு கதைச்சாருன்னு சொன்னா அவர் அந்த துறையை பற்றியான ஒரு ஆராய்ச்சி படிப்பை மேற்கொண்டார். அவருக்கான அறிவை அங்க போய் அனுபவ ரீதியா வந்து அந்த அனுபவ பட்டாக்கள்கிட்ட இருந்து வளர்த்து கொண்டேன். அனுபவத்தை பட்டாக்கள்கிட்ட இருந்து வளர்த்து கொண்டேன். அப்ப இனிமேல் வந்து அவருக்கு இதுகள் எல்லாம் மேலோட்டமா கேட்க இனி எல்லாம் வந்து அவருக்கு அந்த சிஸ்டமே வந்து விளங்கும். அப்ப அவர் இனிமேல் வந்து இதை பற்றியான ஒரு பெரிய ஒரு இதை வந்து பார்லிமெண்ட்ல கலைக்க போறார் என்றால் அர்த்தம் என்ன, இது ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை ஒன்று சொல்லி. ஏன்னா இந்த கடல் சார்ந்த ஒரு பிரச்சனையில வந்து தனியா நீங்க கடலை மாத்திரம் நீங்க பார்க்க கூடாது. எங்கட பெரும்பான்மையான மக்களில் ஒரு குறிப்பிட்டதுக்கு மேலான எங்கட உறவுகள் வந்து அந்த கடல் வாழ்க்கையை தான் நம்பி இருக்கணும். ஒன்று வந்து அவன் தொழில் கடல். அதே சமயம் வந்து எங்கட மக்களுக்கும் வந்து உண்மையில வந்து இதைத்தான் நம்பி இருக்கணும். ஸோ அப்போ டாக்டர் வந்து ஒரு நல்ல விஷயத்தை செய்ய போறாரு. ஒரு பெரிய ஊழல்கள் கொஞ்சம் அம்பலமாக போகுது. வேணுமெண்டா பாருங்க, சில ஊழல்கள் எல்லாம் வந்து இதுல பிடிபடும். கொஞ்ச நாள் நகர்த்தி கொண்டு போய்க்க கன பிரச்சனை எல்லாம் வெளிக்கொண்டு போறாரு. கட்டாயம் அடுத்த முறை இதைத்தான் கதைக்க போறேன். இது வந்து சந்திரசேகரம் ஐயாக்குரியது. அதை எங்கட டாக்டர் எடுத்து சந்திரசேகரம் ஐயாவோட சேர்ந்து இணைஞ்சு பயணிக்க போறேன். சரி கதைங்க. வணக்கம் எல்லா உள்ளங்களுக்கும். இது அது இன்றைக்கு டாக்டர் செய்த நல்ல விஷயம். அது உண்மையிலேயே எங்களோட நாட்டின் அபிவிருத்திக்கும் மக்களின் பொருளாதாரத்தை முன்னேற்றத்துக்கும் இது முக்கியமான ஒரு விஷயம். நல்ல விஷயத்தை செய்திருக்கிறார். தனக்கு அறிவில்லை என்றாலும் அவையில்கிட்ட போய் கீழே இறங்கி அவைகளோட இருந்து கதைச்சு எல்லா விஷயத்தையும் கேட்டறிகிற தகுதி இருக்குது. நான் சில நேரங்களில் சில பேர் கதைச்சிருக்கணும். நான் அவரை பற்றி கொஞ்சம் தர்க்கம் புரிஞ்ச நேரத்துல சில கதைச்சிருக்கணும். இல்லை இவருக்கு குழப்பத்தான் தெரியும், இவருக்கு செய்ய தெரியாதுண்டு. அதை கூடி நான் நினைச்சு நான் இல்லை அவர் செய்வார் என்று சொல்லிட்டு வந்த தருணங்கள் இருக்குது. அவர் அதை செய்கிறார், செயற்பாட்டுல செய்கிறார். அதுக்கு சொல்லியிருந்த விஷயம் நாங்கள் பிளவிடிக்காமல் அதையும் பிள்ளைகளுக்கு இருக்கின்றதையும் மற்றது
இந்த ப்ரொசஸை வந்து எழுதி கொண்டு அதை செயற்படுத்தணும் என்பதை சொல்லியிருக்கிறார். நல்ல விஷயம், வாழ்த்துக்கள். மற்றது எங்களோட பழைய அரசியல்வாதிகள் வந்து அன்றைக்கு குறிப்பிட்டு சொன்னால் ஸ்ரீதரன் ஐயா வந்து அன்றைக்கு அந்த இதை பார்த்துட்டு தான் இன்னைக்கு மீட்டிங்ல அதுல திரும்பி போன தொகையை பார்த்துட்டு தான் சொல்றாரு, இப்பதான் எனக்கே தெரியும் இவ்வளவு தொகை திரும்பி போயிருக்கண்டு இதை முதலே அறிவிச்சிருக்கலாம் என்று சொல்றார். அவ்வளவுக்கு முன்னேற்றம் இல்லாம இருந்த ஆக்கள் தான் எங்களுடைய ஆக்கள் என்பதை வந்து விளங்கி கொண்டு இருக்கிறார் மக்கள். நல்ல விஷயம். மற்றது நான் ஒரு ரிக்வெஸ்ட் வைக்கிறேன், அது எவ்வளவு சாத்தியப்படுமோ தெரியல. அந்த கடல் தொழிலாளர்கள் என்ற விவசாயம் என்ற ரீதியில இங்கேயே வந்து வெளிநாடுகள்லயே அவைகளுக்கு பென்ஷன் இல்லை. பென்ஷனுக்காண்டி அவைகள் நிறைய ஏற்பாட்டங்களை செய்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய ஆக்களுக்கும் அதே நிலைமை தான். அதுக்கு வந்து அவையல் விவசாயிகளும் சரி கடற்தொழிலாளர்களும் சரி ஒரு குறிப்பிட்ட தொகையை ஒரு பேங்க் மூலமோ இது மூலம் அவைகளுக்கு ஒரு குறிப்பிட்ட அவையல் உழைக்கணும். சில வேளை நல்லா உழைப்பினோம், சில வேளை அவைகளுக்கு தொழில் இருக்காது. விவசாயம் அதே தான் நடக்குது. அவையின் குறிப்பிட்ட தொகையை அவை வைப்பு செய்யணுமோ அல்லது அதுக்குரிய திட்டங்களை வந்து அவையோட எதிர்காலத்துக்காண்டி உருவாக்கணும். இந்த அரசியல்வாதிகள் அதை செய்ய இப்ப உதாரணத்துல நீங்க சொல்ற மாதிரி இப்ப நான் உங்களோட கதைக்கிறேன் ஆராய் கொண்டு செய்யற நல்லதானே. அது என்னன்னு சொன்னா இந்த சம்மேளனம் சொல்லி அவை இந்த மீன்பிடி சம்மேளனத்திலே என்ன செய்யணும் சொன்னால் இவியல் இந்த ஒவ்வொரு மாதமும் இப்ப உதாரணத்துக்கு அவர் 20 வயதுல அவர் மீன்பிடிக்கு போறார் என்று சொன்னால் அவர் உண்மையிலே அதே பிரதேசத்திலேயே அல்ல வேறொரு பிரதேசத்துக்கு அவர் இடம் போறார் என்று சொன்னாலும் ஒரு பதிவு செய்யப்பட்ட ஒரு மெம்பரா இருந்தோம்னு சொல்லி மெம்பர்ஷிப் பணங்களும் கட்டிக்கொண்டு ஒரு குறிப்பிட்ட அளவு பென்ஷன் மாதிரி ஒன்றா அந்த சம்மேளனம் மூடவா வந்து வெப்பு செய்யலாம். வெப்பு செய்கிற நேரத்தில் நீங்கள் அரசாங்கத்தின் ஒரு இதே வந்து நாங்கள் கதைச்சி சில வேளை அரசாங்கமும் அந்த வெப்போட சேர்த்து ஒரு சில கூடுதல் நிதியெல்லாம் அவங்களுக்கு ஒரு 60 வயது 70 வயது அல்லது கடற்தொழிலுக்கு போக முடியாத காலத்தில் கொடுக்குற மாதிரியான ஒரு நிலப்பாட்டை உருவாக்கலாம் நினைக்கிறேன். அப்படியா நீங்க சொல்ல வரீங்க? அது வந்து அவைகளுக்கு இருக்கணும். அப்படி ஒரு ஊக்குவிப்பை வந்து எல்லாருக்குமே செய்யணும். கட்டாயப்படுத்தலின் நாம் செய்யும் போது அவைகளுக்கு எதிர்காலத்துல வந்து இப்ப உதாரணத்துக்கு பார்த்தா எங்களுடைய அம்மா அப்பா வந்து ஒரு பிக்சட்ல வந்து ஒரு 10,000 போட்டு வைத்த தொகை எங்களோட கல்யாண காலங்கள்ல அது மாதிரி அவன் தொழில்கள்லையும் வந்து ஒரு கட்டாய சேமிப்பையோ கட்டாய இதுகளை வந்து செய்யணும்ன்றது இனியாவது இந்த திட்டங்கள்ல சேர்த்து கொள்ளணும். அவைகளுக்கு அந்த உதவியா இருக்கும்ன்றதை அவைகளுக்கு விளங்கப்படுத்தி அதுகளை செய்யணும்ன்றது அது சில பல அனர்த்தங்கள் வரும்போது கூட அவைகளுக்கு அது உதவியா இருக்கும். அதை நாங்கள் செய்யற இல்லை கட்டாயப்படுத்தலின் மூலம் எங்களுடைய அரசியல்வாதிகளோ எங்களுடைய அரசாங்க திட்டத்திலேயோ இல்லை என்று நினைக்கிறேன். அது கட்டாயம் செய்யணும். அதை உள்வாங்கி கொள்ளுங்கோ. இதுல திட்டங்கள் பங்கு பெறாக்கள் உள்வாங்கினான் எல்லாம் என்று நினைக்கிறேன். நல்லது. நான் பிறகு பாரன். நன்றியா கதைங்க. சுரேஷ் என்ன சொல்ல இதுல ஒரு விஷயம், நான் மயூரண்ணா நின்றதுலதான் வந்தேன். நான் மயூரண்ணா கீழே கேட்டுக்கொண்டு நின்றால் மயூரண்ணா சில தளத்துல முதல் கதைக்கும் போது நான் என்ற போனையை உடைச்சிருவேன் போல மாதிரி அப்படி இருந்தது. டாக்டர் ரத்னா பற்றி சொன்ன விமர்சனங்கள் அவருக்கு வாழ்த்து சொல்லணும். இவ்வளவு மாற்றங்கள் மாறி இருக்கிறீர்கள். மாற்றம் ஒன்றை மாறாத எல்லாரும் மாறணும் என்று அவருக்குத்தான் நன்றி சொல்றது ஏறினான். அவர் இல்லாத விசுவாசமாயே மாறிட்டார். அதுதான் உண்மையாண்டு வந்தது. அவருக்கு நான் கீழே எழுதினான். அவர் விமர்சிக்கும் போது உங்களுக்கு தனிப்பட்ட கோபம் இருக்கு அர்ச்சனா டாக்டருடைய இவ்வளவுக்கு இதா இருந்தது. இப்போ அப்படி கதைக்கிறார். உண்மையா சந்தோஷமா இருக்கு. எல்லாருமே மாறுவினம் அந்த நம்பிக்கை எனக்கும் இருக்குது. கட்டாயம் மாறணும் எல்லாரும். நன்றியா? நிச்சயமா. நன்றி அக்கா. நன்றி அக்கா. ஓகே, தேங்க்யூ. கதைங்கண்ணா நல்ல கருத்தொண்ட முன் வச்சவா. இல்ல வணக்கம் அக்கா. வணக்கம். நன்றி. என்னன்னா நீங்க தொடங்கியே அர்ச்சனாபதி இவ்வளவு கதைச்சவன்னு சொல்லி தொடங்கியே என்னதான் நீங்க சொல்றீங்கன்னு தெரியும். சரியா? என்னன்னா அவன் என்ன நல்லா தான் சொல்லி முடிச்சிருக்கிறேன். அவன் என்னுடைய நண்பன் மாதிரி இந்த தம்பி மாதிரி. அப்ப ஒரு தம்பிகிட்ட நாங்க கொஞ்சம் கோவப்படலாம் தானே, அவ்வளவுதான் எனக்கு அந்த விஷயமே ஒழிய. அதே போல அண்ணாவோட காய்ச்சா போறதுதான் யோசிச்சன் இல்லையே நான் போல வரணும்
என்னடா நான் கட்டிக்காரன் வச்சுக்கொண்டு அவனை முட்டாளாக்குறான்னு பார்த்தா அவன் கட்டிக்காரன்றதுன்னு தெரியுது. அப்ப ஒரு கட்டிக்குள்ள 2 உரை இருக்காது, ஒரு இறைக்குள்ள 2 கட்டி இருக்கான்னு சொல்லுவாங்க. அது மாதிரி தான் கொஞ்சம் போவோம். ஆனா மற்றபடி இப்ப ஐ எம் வெரி ப்ரௌட் ஆஃப் ஹிம். அதாவது தலை நிமிர்ந்து நிக்கிறான். நாங்களும் ஒரு தமிழன், அதுவும் எங்களுக்காக ஒரு தமிழன் நிற்கிறான்ன்றதுல மாத்திரம் நாங்க சந்தோஷமா இருக்கலாம். ஒரு ஒரு மற்றது ஒரு மனிதர் பிள்ளையா விளங்குறதுன்றது அது இயற்கை. ஆனா அதை விளங்கி கொண்டு திருப்பியும் இல்ல நான் ஒத்துக்கொள்றேன் நான் செய்தது பிள்ளைகள் வர்றதுக்கு எல்லாருக்கும் மனசு வராது. ஆனா எனக்கு மனசு வந்தது காரணம் அது உண்மையா இருக்கு, அவ்வளவுதான். இல்ல இப்பவும் பிள்ளைங்க கூட நான் திருப்பி மாறிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனா உண்மையில இப்படி ஒரு சிங்கத்தை கொண்டே பார்லிமெண்ட்ல விட்டுட்டு நிக்கிறோம், அது சும்மா சிங்கருங்க எல்லாரையும் போயிட்டே ஆடுது. சரிதானே? இப்படி ஒருத்தம் வேணும், எனக்கு பிடிச்சிருக்கு, அவ்வளவுதான். சரியா? சோரியாக்கா உங்களை ஹர்ட் பண்ணிக்கிறதா? நன்றி அருண், நன்றி அருண், நன்றி. சந்திப்போமா? ஓகே மயூரன், பாய் பாய். சரி, வேற அருள் சொல்லுங்க. அருள் சொல்லுங்க. வணக்கம் வணக்கம் வணக்கம், நமஸ்தே. சொல்லுங்க. நான் சவுதியில இருக்கிறேன், நான் மட்டக்களப்பு. ரொம்ப டாக்டர் ரொம்ப பிடிக்கும். ஆமா, முன்னாடி இதெல்லாம் தளத்துல பார்த்து பிடிக்காம தான் இங்கே வந்திருக்கேன். நிச்சயமா டாக்டர் வந்து அவர் என்ன பிரச்சனை சொன்ன நாங்களும் உங்களுக்கு சிறப்பா சொல்ல வேண்டிய என்ன பிரச்சனைன்னு சொன்னா, அவர் ஒவ்வொரு கட்டங்கள்லையும் ஒவ்வொரு இதுகள்லையும் தமிழ் மக்களுக்காண்டி எல்லாருமே வந்து தேர்தல் தொடங்குற காலத்துல தான் ஒவ்வொன்றில் செயற்படுவீனம், ஓடி ஓடி போய் சில செய்வினோம். அது வந்து இந்த 1 மாதமும் ஒரு 10 நாள் 40 நாளையில செய்திருக்கிற வேலைகள் வந்து மிக பெரியது. அதுல இதுவும் வந்து அதை பெரியது. ஏன்னு சொன்னா இந்த மீனவர் பிரச்சனைன்றது வந்து சாதாரண பிரச்சனை இல்லை. இலங்கைக்கு வெறுவாயும் எங்களோட வடமாகாணத்துக்கு வெறுவாயையும் திறப்போடைய ஒரு முக்கிய தொழில். அதை மாத்திரம் இல்லை, பல பேருக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு தொழில். அதை விட இந்த இடங்களில் வந்து நாங்கள் கப்பல் கட்டுமானத்திலிருந்து போட்டுகள் படகுகள் என்று செய்கிற அளவுக்கு இவ்வளோ விஷயங்களை நாங்கள் இந்த மீன்பிடி துறையை வச்சுக்கொண்டு செய்து கொண்டு இருக்கலாம். வெளிநாடுகளில் இருந்து இவ்வளோ மானியங்களை நாங்கள் பெற்றுக்கொண்டு செய்யலாம். அந்த மயூரன் சொன்ன மாதிரி இப்போ நோர்வே அதுக்கான அப்படியான பெரிய கம்பெனிகள் அதுகளை வச்சுக்கொண்டு இவ்வளோ விஷயங்களை நாங்கள் செய்யலாம், நடைமுறைப்படுத்தலாம். அப்போ இதுக்கு வந்து தேவை வந்து இப்போ சிலது வந்து சில பேர் அதை செய்ய முன்வராயினும். என்னென்னு சொன்னால் அப்படி ஒரு கம்பெனிகள் போலீஸுகள் அதுக்குள்ளே வந்து இப்படியான நாடுகள் எல்லாம் உள்ளுக்குள்ளே வந்து எங்களோட ஹெல்ப்பாச்சு ஏதாவது தங்களோட சில்லறை வியாபாரங்கள் அடிபட்டு போடும் இருக்கிற ஒரு குழுவும் இருக்குது. அதெல்லாம் உங்களை விளங்கும். ஸோ அப்படியான குழுக்களில் இருக்கிற மத்தியில் வந்து இப்போ ஒரு புதிய தலைமுறை இதாக வந்து டாக்டர் இறங்கி இருக்கிறார். இது வந்து ஒரு சரியான ஒரு சக்சஸையும் கன பிரச்சனைகளையும் வெளிக்கொண்டு வர போகிறதை நான் நினைக்கிறேன். வணக்கம் வணக்கம் வணக்கம். அந்த அருளண்ணா ரொம்ப தேங்க்ஸா, ஒரு நல்ல கமெண்ட் சொல்லுறாரு கீழ இருந்து, அதான் எடுத்தேன். ஓ, நீங்க தான் நல்லா எழுதுறீங்களே, அதை இங்க பேசலாமே, பேசுங்க. புதுசா இன்னைக்கு வரீங்க, பேசுங்க ப்ளீஸ், பேசுங்க. என்னண்டா பிரச்சனை, நெட்வொர்க் ரொம்ப வீக் இங்க சவுதியில. நான் இருக்கிற இடத்துல நிறைய பேர் ஆகல் இருக்குது, அதனாலதான் மேலுக்கு வரல. டாக்டர் ரொம்ப பிடிக்கும். ஆனா அவன் ஒரு கவலை உண்டு, 5 வருஷம் நான் இருப்பேன் அரசியல் சொல்றாரு. அதை நினைக்கும் போது அவரு ரொம்ப காலம் இருக்கணும் அரசியல். பாத்தீங்களோ இங்க வந்துட்டீங்க, எவ்வளவு அற்புதமான ஒரு குணம் உங்களுக்கு. உண்மையா பாத்தீங்களா? இதுதான் அங்க